ஒரே ஒரு கோவிலில் 9 நரசிம்மர் இருக்கிறார்கள் தெரியுமா? அதுவும் ஒவ்வொரு நரசிம்மரும் ஒவ்வொரு சக்தியுடன் அருள் தருகிறார்கள். இரண்யகசிபுவை அழைத்த பிறகு உக்கிரகமாக இருந்த நரசிம்மர் அமைதியான இடம் இதுதான். ஆந்திர பிரதேசத்தின் மலைகள் நடுவில் இருக்கும் இந்த அகோபிலம் பற்றி பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் இருக்கின்றன. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏனென்றால் கடன் பிரச்சனை, பயம், எதிரிகள் தொல்லை, மன அழுத்தம் இதையெல்லாம் நீக்கும் அருள் தலம் இதுதான். அகோபிலம் எங்கு உள்ளது? அகோபிலம் என்பது ஆந்திர பிரதேசத்தில் நந்தியால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் புனிதமான திவ்ய தேசம். இது அடர்ந்த காடுகள் மற்றும் மலைகள் சூழ்ந்த பகுதி. இங்குதான் பிரகலாதனின் வேண்டுகோளுக்காக தூணை பிளந்து மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் என்று நம்பப்படுகிறது. அஹோ என்றால் ஆச்சரியம், பிலம் என்றால் குகை. தேவர்கள் ஹோ என அற்புதமான வடிவு என்று வியந்ததால் இந்த இடத்திற்கு அகோபிலம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. நரசிம்ம அவதாரத்தின் கதை. இரண்யகசிபு என்ற அசுரன் தன்னை யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றான். அவன் அனைவரும் தன்னையே கடவுளாக வழிபட வேண்டும் என்று கட்டளை போட்டான். அதனால் அவனுடைய மகன் பிரகலாதன் மட்டும் நாராயணா என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பிரகலாதன் விஷ்ணுவை விடவில்லை. கோபமடைந்த இரண்யகசிபு, உன் விஷ்ணு இந்த தூணிலே இருக்கானா என்று கேட்டான். தன்னுடைய தூண் உடைத்து பாதி மனிதன் பாதி சிங்கம் வடிவில் நரசிம்மர் வெளிப்பட்டார். மாலை நேரம் வீட்டின் வாசல் ஆயுதம் இல்லாமல் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல. அப்படி வரத்தை மீறாமல் இரண்யகசிபுவை அழித்தார். அந்த உக்கிரக சக்தி வெளிப்பட்ட இடம்தான் அகோபிலம் என்று கூறப்படுகிறது. நவ நரசிம்மர். அகோபிலத்தின் மிகப்பெரிய சிறப்பு இங்கு 9 நரசிம்மர் அருள் தருவது. ஒவ்வொரு நரசிம்மருக்கும் தனி சக்தி இருக்கிறது. ஜுவாலா நரசிம்மர் இரண்யகசிபுவை அழித்த உக்கிர வடிவு. இந்த நரசிம்மரின் கோப சக்தி அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. எதிரிகள் தொல்லை நீங்க இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலவுல நரசிம்மர் லக்ஷ்மி தேவியுடன் காட்சி தருகிறார். குடும்ப அமைதி, திருமண வாழ்க்கை நன்றாக அமைய இங்கு வழிபடுகிறார்கள். போத நரசிம்மர் வராக முகத்துடன் காட்சி தரும் அரிய வடிவு. ராகுகேது தோஷம் நீங்க இங்கு வழிபாடு செய்கிறார்கள். காரஞ்ச நரசிம்மர் காரஞ்ச மரத்தடியில் அருள் தருகிறார். கல்வி, வேலைவாய்ப்பு, தேர்வு வெற்றி இவற்றுக்காக பலர் இங்கு வேண்டுகிறார்கள். பார்கவ நரசிம்மர் பரசுராமர் தவம் செய்த இடம். பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. யோகானந்த நரசிம்மர் பிரகலாதனுக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்த வடிவு. மன அழுத்தம், பயம், கவலை நீங்க இங்கு வழிபடுகிறார்கள். சத்ரவட நரசிம்மர் இசையை விரும்பும் நரசிம்மர் என்று கூறப்படுகிறது. கலைத்தொலையில் முன்னேற்றம் வேண்டி பல தரிசிக்கிறார்கள். பாவன நரசிம்மர் பாவங்களை நீக்கும் சக்தி கொண்டவர். உடல் நலம் மற்றும் குடும்ப நன்மைக்காக இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அகோபில நரசிம்மர் மிகவும் உக்கிரகமான மூலவர். இந்த தரிசனம் கிடைத்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அகோபிலத்தின் மர்மங்கள். அகோபிலம் முழுவதும் மலை மற்றும் காடு. சில கோவில்களுக்கு நடந்து செல்ல வேண்டும். மழைக்காலத்தில் செல்லும் போது அருவி, குகை, இயற்கை காட்சிகள் மிகவும் அதிசயமாக இருக்கும். பல பக்தர்கள் இங்கு இன்னும் நரசிம்மரின் சக்தியை உணர முடிகிறது என்று சொல்கிறார்கள். சில இடங்களில் குகைக்குள் தீபம் ஏற்றும் போது மிகவும் வித்தியாசமான ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அகோபிலத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு. அகோபிலம் சென்றால் நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிப்பது சிறப்பு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிர்சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யம் நமாமியம். இந்த மந்திரத்தை சொன்னால் பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. செவ்வாய் மற்றும் சுவாதி நட்சத்திர நாளில் நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பு. அகோபிலம் தரும் பலன்கள். அகோபில நரசிம்மரை தரிசித்தால் எதிரிகள் தொல்லை குறையும், மனதைரியம் அதிகரிக்கும், பயம் நீங்கும், குடும்ப பாதுகாப்பு கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், தீய சக்திகள் விலகும் என்று நம்பப்படுகிறது. அகோபிலம் என்பது சாதாரண கோவில் இல்லை. நரசிம்மரின் உயிரோட்டம் இன்னும் உணரப்படும் அதிசய தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த தகவலை அனுப்புங்க. நீங்கள் அகோபிலம் சென்றிருக்கீர்களா? அங்க கிடைத்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரிய ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.